டைம் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் கடந்து போயிடுது. முதல்ல இருக்க நபர் வந்து சி ரேங்க் ப்ரமோஷன் மேட்சான்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நிச்சயமா விளையாடுகிறாய், அது மனிதர்கள் செல்லும் இடமே அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது நபரும் வந்து கடந்த முறை அதில் ஒரே ஒருவன் மட்டும்தான் உயிர் பிழைத்து வந்தான் என்று கேள்விப்பட்டேன், அவன் கூட பைத்தியமாகி முற்றிலும் சீரழிந்து விட்டான் சொல்லி சொல்றான். உடனே நான்காவது நபரும் அதை பற்றி என்னிடம் சொல், சாவதாக இருந்தாலும் நான் அந்த பக்கம் கூட போக மாட்டேன், செத்த பிறகு பணம் சம்பாதித்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப வந்து அங்க ஒரு அறிவிப்பும் வெளியே வருது. இன்றைய ரேங்க் ப்ரமோஷன் மேட்சுக்கு வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ பட்டியல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சென்மோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இருக்கான். வயது 20, லெவல்ன்றது 21, 2 போட்டிகள் அதாவது 2 டஞ்சனை வந்து அவன் கிளியர் செய்திருக்கான்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. அப்ப நம்ம சூதியானம் இது மோ அவன் ஒரு வழியாக பதிவு செய்து விட்டான், அவன் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எது எப்படியோ நான் உனக்கு துணையாக இருப்பேன் சகோதரன் சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப நம்ம ஜியா பொண்ணும் அவன் ஏன் இவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறான், எப்படியாவது உயிர் பிழைத்து வந்தாக வேண்டும் என் சகோதரன் சொல்லிட்டு அவங்கள வந்து ஹீரோக்கு இறக்கப்படுறாங்க. அப்ப கில்ட்ல இருக்க நபர் ஒருவர் என்ன பண்றாருன்னா, ஹே அந்த சிறுவன் உண்மையிலேயே அங்கிருக்கிறான், அறிவற்ற துணிச்சலும் பேராசியும் என்ற வார்த்தைகளின் அர்த்தம் அவனுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கிறான். அந்த கில்ட்ல இருக்க இன்னொரு நபர் வந்து இதைவன் வாயால் கேட்பதை விசித்திரமாக இருக்கிறது, ஏன் மற்றவர்களை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அந்த கில்ட்ல இருக்க 2வது நபர் என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவர் நம்ம வீரர்னு வச்சுக்கலாம். வீரரும் நான் உன்னுடன் உடன்படவில்லை, இந்த சிறுவன் சிறந்தவன் என்று எனக்கு தோன்றுகிறது, குறைந்தபட்சம் அவனிடம் தைரியம் இருக்கிறது, சண்டையிட அவன் அஞ்சவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழறான். நமது அணிக்கு இவனை போன்றவர்கள் தான் தேவை, இவன் இந்த நிலையை வெற்றிகரமாக முடிக்கிறானோ இல்லையோ உயிர் பிழைத்தால் போதும், நாம் இவனை நேரடியாக நமது அணியில் சேர்த்துக் கொள்ளும் சொல்ல வீரரும் சொல்றான். அப்ப பிளிங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. தொகுப்பாளர் வந்து மதிப்பிற்குரிய விருந்தினர்களை, அருமை நண்பர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு வெல்கம் பண்றாங்க. 60 டே கோர்ட்யார்ட்ல இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும் சி ரேங்க் ப்ரமோஷன் மேட்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் விளையாட்டு வர்ணனையாளர் லிட்டில் 99. ஸோ இந்த கமெண்டேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா லிட்டில் 99. ஓகேங்களா, நீங்கள் அனைவரும் எப்படி உள்ளீர்கள் சொல்லிட்டு கேட்கிறாங்க. பார்வையாளர்கள் வாவ் உள்ள அரங்கமே இவ்வளவு கூட்டமா இருக்குது, என்யூ குழுமம் பணம் சம்பாதிப்பதில் உண்மையில கில்லாடிதான் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்ப லிட்டில் 99ம் விதிமுறைகளை விளக்குவதற்கு முன்னால் எங்களது போட்டியாளர்களை மேடைக்கு வரவேற்கிறேன், டடா ஏதோ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. பட்டியல் பாத்தீங்கன்னா லின் சியாவ், லூ ஜிகியான், ஈதன், சென் யூ, ஜாவ்யூ, சூசியான், லியூமிங், சென்மோ, லீ ஜிங்குவான், லீ ஹாவ். ஸோ இதான் நேம்ஸ். சில நேம்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லார்ட் லூவும் இந்த சிறுவன் மோசமான அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் அவனை ஊக்குவிப்பேன். 99ம் அடுத்து நான் விளையாட்டு விதிகளை விரிவாக விளக்குகிறேன், அனைவரும் கவனமாக கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த போட்டி இரு அணிகளுக்கு இடையிலான போர், அதாவது ஃபேக்ஷன் வர்சஸ் ஃபேக்ஷன் பேட்டில் தான். உங்கள் 10 பேரும் விரைவில் 2 அணிகளாக பிரிக்கப்படுவீர்கள். ஒரு அணிக்கு 5 பேருன்றத இருப்பீங்க. ஒரு பக்கம் தாவர அணி அதாவது பிளான்ட், அவர்கள் தாவரங்களை உருவாக்க சூரிய ஒளியை ஆதாரமாக பயன்படுத்துவார்கள். மறுபக்கம் ஜாம்பி அணி, அவர்கள் நெருக்கமான போரில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ தாவரங்கள் மற்றும் ஜாம்பிகளா பிளான்ட் வெர்சஸ் ஜாம்பிஸ் கேம் தானே, அந்த பழம்பெரும் விளையாட்டை அவர்கள் போட்டிக்கு திட்டமாக பயன்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ நண்பர்களே, நான் அகைன் ரிப்பீட் பண்றேன், இந்த மான்வா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்ம விளையாட எல்லா கேமும் இதுக்குள்ள வந்து கொலாப் பண்றாங்க. அதே போல நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் எப்படி இருக்கும், ஸோ நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் எனக்கு ஆடுறது தான் இந்த மான்வா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க வந்து நல்லா ஆதரவு வலிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்ப நம்ம ஈத்தனும்
வீணாக பேசுவதை நிறுத்து, எங்களுக்கு தேவையானதை சொல்லிட்டு சொல்றான். சோ இவனை வந்து முக்கியமான கேரக்டர் நண்பர்களே. இந்த போட்டியை முடிப்பதற்கான நிபந்தனைகள், அதாவது கிளியர் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஹீத்தன்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா லெவல் 25ல இருக்கான். சோ இவன் வந்து 18 டஞ்சனை வந்து கிளியர் செய்திருக்கான். இவன் வந்து உண்மையிலே இந்த கேம்ல இருக்க வெயிட்டுக்கு ஏன்னா இந்த ஈத்தன் பையன் தான். அப்படி என்ன, இந்த விளையாட்டு 6 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அணிகள் தோராயமாக ஒதுக்கப்படும், அதாவது ரேண்டமா தான் சோ பிளேயர்ஸ் அசைன் பண்ணுவாங்க. இந்த 6 சுற்றுகளில் ஏதேனும் ஒன்றில் ஜாம்பிகள் பாதுகாப்பு வரிசையை உடைத்து முன்னேறினால் ஜாம்பி அணின்றது வெற்றி பெறும். 6 சுற்றுகளிலும் பாதுகாப்பு வரிசை கலையாமல் இருந்தால் தாவர அணின்றது வெற்றி பெறும். நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே, சோ அந்த வீடு மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அந்த பிளான்ஸ் எல்லாம் காலி பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா ஜாம்பி வின்னு, ஜாம்பி எல்லாம் கில் பண்ணிட்டா பிளான்ஸ் வின்னு. சோ இதான் கான்செப்ட். நம்ம தெரிஞ்ச சொல்லலாம், இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? லிட்டில் 99ம் இந்த தாவரங்கள் மற்றும் ஜாம்பிகளாக நீங்கள் ரோல் பிளேன்றத செய்யணும். ரோல் பிளேனா வேஷம் வாங்கிச்சுன்னா அவங்க அங்க போனோம், அப்போதுதான் உங்களால் அவற்றின் சக்தியை பெற முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்கள் வேடம் மேற்காமல் போரிடவும் முடிவு செய்யலாம். ஆனால் அப்படி செய்வதால் உங்கள் போர் சக்தியில் 10ல் 1 பங்கு மட்டுமே உங்களால் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அதாவது அவங்களோட பவரை பயன்படுத்தணும், அவங்க ரோல் பிளே பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்களோட பவர் வந்து ரொம்பவே குறைச்சுப்பாங்களா, 1/10 தான் யூஸ் பண்ண முடியுமா, மிகவும் ஆபத்தானது. சோ முதல் போட்டியாளர் வந்து நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதையும் செய்யாமல் இருந்தா எந்த பாதிப்பும் இல்லாமல் இதை முடித்துவிட முடியாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப 2ஆம் போட்டியாளரும் இது சி ரேங்க் டஞ்சன், இதில் ஏமாற்றுவதற்கு எந்த வழியும் இருக்காது என்று நினைக்கிறேன்னு சொல்ல லிட்டில் 99ம் இந்த இளைஞன் மிகவும் புத்திசாலி, அது சரிதான். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி மட்டுமே உயிர் பிழைக்கும், தோற்கும் அணின்றது நேரடியாக அழிக்கப்படும், அதாவது வைப் அவுட் பண்றாங்க. அப்ப சமநிலை டிரா என்று ஒன்று இருக்குதா என்று கேட்டால் மன்னிக்கவும், இந்த விளையாட்டில் அது கிடையவே கிடையாது. விளையாட்டுன்றது சமநிலையில் முடிந்தால் உங்கள் அனைவரையும் மரணத்திற்கு பிறகு செல்லும் உலகத்திற்கு ஒன்றாக செல்ல நான் அழைக்க வேண்டி இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உங்களை ஆஃப் லைஃப்க்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அச்சுறுத்துறாங்க. அப்ப போட்டியாளரும் அப்படி என்றால் இந்த போட்டியை முடிக்க குறைந்தபட்சம் பாதி பேராவது செத்தேதான் ஆக வேண்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். நாம் இங்கே வெற்றியாளரை மட்டும் தீர்மானிக்கவில்லை, வாழ்க்கை மற்றும் மரணத்தையே தீர்மானிக்க சொல்லிட்டு போட்டியாளரும் சொல்லிக்கிறாங்க. அவரிடம் என்ற நேரம் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். விளையாட்டு முடிவடையும் போது வெற்றி பெற்ற அணின்றது எதிரணி வீரர்களில் ஒருவரை தங்கள் அணியில் சேர்த்து கொள்ள தேர்ந்தெடுக்கலாம். அப்ப லிட்டில் 99 வந்து சுருக்கமா சொன்னா, நீங்கள் வெற்றியாளர்களுக்கு பணிந்து போனால் உங்கள் உயிரை நீங்கள் விலைக்கு வாங்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டும் மறைஞ்சு போறாங்க. ஜிங்ஸ் 1 லெவல் 22. சோ இவங்க நம்ம கன்னட இழந்த பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அவன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு குறைவான வெற்றி விகிதத்தில் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நினைக்கிறாங்க. அப்ப நம்ம சூக்கியானும் லெவல் 18ல இருக்கான். பிளான்ட் வெர்சஸ் ஜாம்பிஸா, இது என்ன மாதிரியான விளையாட்டு, யாராவது எனக்கு விளக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். அங்க இருக்கிற நபரும் பரவாயில்லை, உனக்கு தெரியாவிட்டால் எங்கே இருக்கும் இந்த படத்தை பாருன்னு சொல்றாரு. சுருக்கமாக சொன்னால் ஒரு பீ ஷூட்டர் அப்படின்றது சாதாரணமான ஜாம்பியை ஒரே அடியில் கொன்றுவிடும். அளவிலான ஜாம்பிக்கு 2 அடிகள்ன்றது தேவைப்படும். வலிமையான ஜாம்பிக்கு 3 அடிகள். லிட்டில் 99 வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. அனைவரது கவனத்திற்கு 6 டே கோர்ட்யார்ட் விளையாட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகிறது. வீரர்களை தோராயமாக பிரிக்கும் முறை இப்போது தொடங்குகிறது. தயார் நிலையில் இருங்கள் சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஓடுது. 3, 2, 1 சொல்லிட்டு செல்வம் வந்து என இது மிகவும் வேகமாக இருக்கிறது. அங்க இருக்க வீரர்கள் அப்படின்னு பாக்குறாங்க. போட்டியாளர் வந்து என்ன இது சாத்தியமே இல்லை, ஏன் நமது அணியில் எல்லாருமே ஆண்களாகவே இருக்கிறார்கள் சொல்லிட்டு கேட்கிறான். அந்த 2 பெண்களும் எதிரணியில் ஜாம்பி ஃபேக்ஷன்ல போய் இருக்காங்களே. போட்டியாளர் வந்து அது மட்டுமல்ல, அவன் ஈத்தன் கூட அந்த பக்கம் தானே இருக்கான், இது சரியில்லை, நாம் அவ்வளவுதான், நாம் அனைவரும்
சாக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க இருக்கிற லெவல்ல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஈத்தன் தான். ஓகேங்களா? சோ அதனால வந்து ஆப்போசிட் டீம் இந்த பிளான் டீம் பதறாங்க. சோ ட்விஸ்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம ஹீரோவும் பிளான் டீம் தான். வந்து அறிவிப்பு வருது. தற்போதைய அணி தாவரங்கள் அதாவது பிளான்ட் வந்து ஆரம்ப கால சூரிய ஒளி அந்த சன்லைட்ன்றது 3 தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சென் ஏ லெவல் 19 இருக்க பிளேயர் வந்து தற்போது நம்மிடம் 3 சூரிய ஒளின்றது இருக்குது. ஆமாம், முதல் சுற்று மிகவும் முக்கியமானது. அப்ப லின்சியாவும் லெவல் 17 பிளேயர் வந்து மற்றொரு அணி இன்னும் வலிமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் குறைந்த அளவிலான சூரியகாந்திகள் சன்ஃபிளவர்ஸ் மற்றும் பீ ஷூட்டரை பயன்படுத்த வேண்டும். அப்ப அங்க இருக்க வீரரை வந்து நாம் எதை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பீ ஷூட்டர் மற்றும் ஒரு சன்ஃபிளவர் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப லின்சியாவும் ஆமாம் அதுதான் பாதுகாப்பான முடிவுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்க வீரர் வந்து பயத்திலே, ஆனால் அதுதான் என் கவலை. நாம் அப்படி செய்தால் அடுத்த சுற்றுக்கு தேவையான சூரிய ஒளின்றது நம்ம கிட்ட இருக்காது. அதாவது ஒரு சன்லைட் பிளான்ட் நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு சூரிய ஒளின்றது தேவை. அதாவது இந்த சன்ஃபிளவரை பூக்க வைக்கிறதுக்கு. இதே பீ ஷூட்டுக்கு நமக்கு 2 தேவை. சோ இப்ப இவங்க 1 வைக்கிறாங்கன்னா அடுத்த வேவ் அந்த ரவுண்ட் வரும்போது இன்னும் 1 தான் கிடைக்கும். சோ அப்ப ஷார்டேஜ் ஏற்படுது. அதான் வருத்தப்படுறான். நாம் அப்படி செய்தால் அடுத்த சுற்றுக்கு தேவையான ஒளின்றது நம்ம கிட்ட இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஈட்டன் எதிரணியில இருக்கிறான், நாம் கண்டிப்பாக சாக போகிறோம் சொல்லிட்டு பயப்படுற வீரர் சென்மோ யார் அவன் சொல்லிட்டு வீரன் வந்து சி ரேங்க் வரிசைகளில் கொலை செய்தவரை மிகவும் விரும்பியவன் அவன். ஈத்தனா அவன் விதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். லியூ சிக்கியான் இவனும் முக்கியமான நபர். ஓகேங்களா? லெவல் 19 இருக்கான். சரி, எல்லாரும் கவனியுங்கள், நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஒட்டுமொத்த வியூகத்தையும் வழிநடத்த நமக்கு ஒரு தலைவர் தேவை. யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என்றால் நான் தலைவராக இருக்குவான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப நம்ம வீரர்கள் வந்து கமாண்டரா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. கடந்த போட்டியில் அவன் செயல்பட்ட விதம் எனக்கு தெரியும், அவன் நம்பகமானவன் சொல்லிட்டு அவனுக்கு சான்றளிக்கிறாங்க. அப்ப லின்சியா வந்து சகோதரரை ஒரு திட்டத்தை கொடுங்கள், நாங்கள் அதை கேட்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப சென்மோ வந்து மனசுக்குள்ளே யார் வழி நடத்துகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, நான் மட்டும் தப்பிக்க பார்க்கிறேன் என்று மற்றவர்கள் நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. உனது லெவல் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறான். நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கை தூக்குறான். லியூ மிங், நீ என்ன சொன்னாய்? சென்மோ வந்து உனது திட்டம் ஓரளவுக்கு நியாயமாக தோன்றினாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. உன்னை பொறுத்தவரை ஜாம்பிகள் முதல் சுற்றிலேயே தங்கள் சக்தியை இழக்க விரும்புவார்கள். எனவே அவர்கள் முதல் சுற்றில் யாரையும் அனுப்பவில்லை என்றால் நாம் நமது சூரிய ஒளியை வீணாக செலவழித்திருப்போம் சொல்லிட்டு ஹீரோ வந்து லாஜிக்கான பிளான சொல்றான். மேலும் 2ஆம் சுற்றில் அவர்கள் உண்மையான பலம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். எதிரியிடம் அதிக சக்தியும் நம்மிடம் குறைந்த ரிசோர்ஸும் இருந்தால் நாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்போம். சென்மோ வந்து அது மட்டும் அல்லாமல் நம்மிடம் இருக்கும் இந்த ரிசோர்சஸ் பற்றி யாரும் எதிரிக்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டார்கள் என்று என்ன உறுதி நம்மளால அளிக்க முடியும்? அப்ப லியோமிங்கும் யார் வேண்டுமானாலும் கேலியாக பேசலாம், அப்படி என்றால் உன்னிடம் இருக்கும் அந்த சிறந்த யோசனை தான் என்ன சொல்லி கேட்கிறான். அப்ப சென்மோ வந்து ஹே, என்னிடம் ஒரு திட்டம்ன்றது இருக்குது. முதல் சுற்றில் நாம் சூரியகாந்தி அதாவது சன்ஃபிளவர்ஸ் அதுவும் 3 சூரியகாந்திகள் சொல்ல அந்த குழுவை வந்து ஷாக் அடையறாங்க. சென்மோ வந்து மறுபக்கம் இருப்பவர்கள் அபாயங்களை எடுக்க விரும்புவதால் நமது பாதுகாப்பை நாம் காலியாக வைக்க துணிய மாட்டோம் என்று அவர்கள் நினைப்பார்கள். எனவே ஆட்டத்தை சமநிலைப்படுத்த தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ள அவர்கள் வீரர்களை அனுப்பாமல் இருக்க அதிக வாய்ப்புன்றது இருக்குது. நாமும் வீரர்களை அனுப்பாமல் இருப்பதன் மூலம் அவர்களை அவர்களின் விளையாட்டிலேயே வீழ்த்தவன் சொல்லிட்டு நம்ம சென்மோ சொல்றான். ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறான். நானே நேரடியாக களத்துல இறங்குறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அவர்களை நேரடியாக களம் இறங்கலாம் என்று சிஸ்டம் சொல்லியிருக்கிறது. நாம் 5 நிமிடங்கள் மட்டுமே நேரத்தை கடத்தினால் முதல் சுற்று நமக்கு சாதகமாக முடிந்துவிடும். சென்மோ வந்து இந்த வியூகத்தில் இருக்கும் அனைத்து அபாயங்களையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு வாக்குறுதியை அளிக்கிறான். அதற்கு பதிலாக எனக்கு கமாண்ட் அத்தாரிட்டி வேண்டும் சொல்லிட்டு கேட்கிறான். இதற்கு
சம்மதிப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது குழுவினர்கள்லாம் அமைதி காக்கிறாங்க. அப்ப லின்சியா சகோதரரை, உனக்கு உண்மையிலேயே பைத்தியம்தான், நான் உன்னோட என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கிரேசியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப லியோமிங் எனக்கு சுற்றி வளைத்து பேச பிடிக்காது, அதனால் கசப்பான உண்மையை இப்போதே சொல்லி விடுகிறேன். இந்த லியோமிங்கும் முக்கியமான காரியத்தில் ஓகேங்களா, நீ நம்பகமானவன் இல்லை என்று நான் நினைத்தாலோ அல்லது அணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று தோன்றினாலோ நான் தயங்காமல் எதிரணியில் சேர்ந்துவிடுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையை வழங்குறான். அப்ப நம்ம சென்னம் சரி, நான் உன்னுடன் இந்த பந்தயத்தில் இந்த கேம்பிள்ல இறங்குறேன், நீ எங்களை ஒரு மரண குழிக்குள் தள்ளிவிட மாட்டாய் என்று நம்புகிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வீரர் நானும் ஒப்புக்கொள்கிறேன், நீ ஈத்தனை விட பெரிய பைத்தியக்காரனாக தெரிகிறாய், அவன் வீரர்களை அனுப்ப மாட்டான் என்று பந்தயம் கட்டுவோம் சொல்லி சொல்றான். ஈத்தன் எதிரணில இருந்து எல்லாரும் புதிய முகங்களா, ஒருவன் மட்டும் கொஞ்சம் தெரிந்தவன் போல இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் சொல்றான். அப்ப லிட்டில் நைன்டினம் அறிவிப்பை வெளியிடுறாங்க. முதல் சுற்றுன்றது தொடங்க போகிறது, வீரர்கள் தங்கள் தேர்வுகளை செய்யுங்கள். தலைவர்கள் கேப்டன் அனைவரின் சார்பாக முடிவெடுக்கும் சொல்லிட்டு வருது. சிஸ்டம் கவுண்டவுனை வெளியிடுறது 5 சொல்லிட்டு வரும்போது சின்னது மனசுக்குள்ளே யார் சூரியகாந்திகளாக இருப்பார்கள் என்று ஒதுக்க இப்போது நேரம் சொல்லிட்டு சொல்றான். கவுண்டவுன் சிஸ்டம் 4 ஷோ ஆகுது. அப்ப சின்ன அனைவரையும் தோராயமாக இணைப்பும் ரேண்டம் மேட்ச்ன்றது இங்க நடக்குது. அப்படியே சிஸ்டம்ல 3, 2 வருது. ஈத்தனும் மனசுக்குள்ளே ஒரு விசித்திரமான வியூகம், எதிரணி எவ்வளவு விசித்திரமாக செயல்பட முடியும் என்று நானும் பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப 1 வருது. சின் மின்னல் பாய்வது போல களம் இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சக்தியில் 10ல் 1 பங்கு மட்டும் இருப்பது என்பது இதுதானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். அதாவது 1/10 பவர் தான் இப்ப அவங்ககிட்ட இருக்குது. அப்ப எனது முழு உடலும் பலவீனமாக நான் இப்ப ஃபீல் பண்றேன், இது மிகவும் கொடுமையான உணர்வுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருத்தம் அளிக்கிறான். கூறியது ஒரு விஷயத்தில் சரியாக தான் இருந்த சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த விளையாட்டு முழுதும் டிசெப்ஷன் தான் நிறைந்திருக்கு, அதாவது ஏமாற்று கடைகள் தான் நிறைந்திருக்குது. பந்தயம் கட்டுபவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம் தான். அப்ப நம்ம லூசிங்பானம் சென்மாவை பார்த்து, ஓஹோ விசித்திரமாக இருக்கிறதே, உனது கணிப்பு தப்பாக்கி விட்டது போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். போட்டியாளர் அவர்கள் இப்படி செய்வதன் நோக்கம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப ஈத்தன் மனசுக்குள்ளே சென்மோ ஒரு தெரிந்த பெயர், ஒருவேளை பெயர் மட்டும் ஒன்றாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறான். அவர்களது அமைப்பு நாம் முதல் சுற்றை தவிர்த்துவிட்டு ஜாம்பிகளை அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் பந்தயம் கட்டுகிறார்களா இதன் மனசுக்குள்ளே, அல்லது ஒருவேளை அவர்களிடம் ஏதேனும் ரகசிய ஆயுதம் ட்ரம்ப் கார்டுன்றது இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறான். நானே முறையில் சென்று அவர்கள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள் என்று சோதித்து பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றான். சின்மாவும் என்ன நடக்கிறது இங்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். நாம் என்ன மார்டல் காம்பேட் விளையாட்டிற்கு மாறிவிட்டோம் சொல்லிட்டு சொல்றான். ஈத்தனும் உனது அந்த நின்றிருக்கும் விதத்தை பார்த்தால் உனக்கு சில மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும் போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது சின்மா சரியான கணிப்பு, சோதித்து பார்க்க விரும்புறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப ஈத்தன் எம்டி பிளஃப் தான், அதாவது வெற்றி முயற்சியில் தானே இது, உன்னை போன்ற பலரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சென்மா தாக்க பாய்கிறான். ஈத்தன் தனது முழு பலத்துடன் சென்மோவை தாக்குகிறான். சென்மோ அவனது அடிகளிலிருந்து மிக லாவகமாக தப்பித்து முன்னேறுகிறான். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கைஸ். மனசுக்குள்ளே இதுதான் என் வாய்ப்புன்னு சொல்லிட்டு சென்மோ மின்னல் வேகத்தில் ஈத்தன் பின்புறம் சென்று ஒரு எதிர் தாக்குதலை தொடங்குகிறான். சென்மோ ஹான்னு சொல்லிட்டு முக்கிறான். ஸோ ஈத்தன் மோசம் இல்லை, உண்மையில் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது சென்மோ அவனோட முழு பலத்தையும் போட்டு தூக்க பாக்குறான், முடியல. ஏன்னா ஹீரோட ஸ்ட்ரென்த் 1/10 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோ லைவா தானே ஃபைட் பண்றான். அந்த பிளான்ட் மூலியமா போயிருந்தா அட்டாக் அப்படியே சேமா தான் விடும். சென்மோவின் தாக்குதலுக்கு பிறகும் ஈத்தன் எவ்வித அசைவும் இன்றி உறுதியாக நிற்கிறான். ஈத்தன் தனது ஒரே அடியில் சென்மோவை தூக்கி எறிகிறான். சென்மோ மைதானத்தின் மறுமுனையின் பலமாக வீழ்கிறான். ஜாம்பி அணி பார்வையாளர்கள் ஆமாம் வெற்றி நமதே, எல்லாம் முடிந்து விட்டது, நாம் ஜெயிச்சு விட்டோம் சொல்லிட்டு கூச்சலிடுறாங்க. லென்சியா சகோதரரை எப்படியாவது எழுந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம லீயும் செட், நான் சொன்னதை நீங்கள் முன்பே கேட்டிருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். இவன் தான் அந்த 1 சன்ஃபிளவர் ஒரு பீ ஷர்ட்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருப்பான். போட்டியாளர் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு வருத்தமா வராங்க. நாம் சாக போகிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்ப நம்ம லியோ வந்து மனசுக்குள்ளே சட், இந்த சென்மோ நான் நினைத்ததை விட பெரிய நூபாக இருக்கிறான், அவன் முற்றிலும் பயனற்றவன், எப்படியே போனால் நாம் அனைவரும் நாசமாகி விடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே என்னால் முடிந்ததை இப்போதே செய்வது நல்லதுன்னு சொல்லிட்டு செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு தனது ரகசிய ஆயுதங்களை ஒரு ஜாம்பி வீரர் மீது தூக்கி எறிகிறார். யாரும் வந்து நம்ம லிவிங் தான். ஜாம்பி வீரரும் பறவையண்ணா என்ன பறக்கிறாய், ஓ டூத் பிக்ஸ் அதாவது பர்க்குச்சியான்னு சொல்லிட்டு அந்த ஷுரிகன் பிளேட் எடுத்து பல்லு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எனக்கு எவ்வித வழியுமே தெரியவில்லை, அதாவது அந்த அட்டாக்கை தடுத்து அந்த குச்சத்து பல்லு சொல்லிடுறாருன்னா பாத்தீங்கன்னா ஜாம்பிக்கு பெயினே ஃபீல் ஆகல. ஜாம்பியர் வந்து ஜாம்பியாக இருப்பது உண்மையில் நன்றாகவே இருக்கிறது சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நம்ம லிவ்மிங்கும் அதிர்ச்சியில இது அநியாயம், எனது பிந்து ஸ்லாஷ் சக்தி என்றது குறைக்கப்பட்டு வெறும் சாதாரண எரியும் ஈட்டியாக அந்த டாட்டாக மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதாவது 10ல் 1 பங்கு சக்தினா நம்மளே யோசிக்க வேண்டியதுதான் சட் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வருத்தப்படுறாரு. என்னை இழிவாக நினைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படுறாரு. வீரரும் சொல்லிட்டு அடியை பெற்றுக்கொண்டு சிரிக்கிறது. ஜாம்பி வீரர் இவ்வளவு பலத்தை வைத்து கொண்டு தாக்க வருகிறான்னு சொல்லி இழிவா பேசுது. இன்று நீ சாப்பிட மறந்து விட்டியா, லிவிங் வந்து தூக்கி எறியுது. அப்ப நம்ம சியா வந்து பலமா வந்து இரும்புறான். அப்ப சென்மோ வந்து நீ நலமாய இருக்கிறியா அப்படின்னு சொல்லி லிவிங் கேட்க நான் இன்னும் சாகவில்லை அப்படின்னு பதில் அளிக்கலாம். நம்ம ஈத்தனும் அது நீ அதிர்ஷ்டசாலி என்பதால் அல்ல, உனக்கு இன்னும் என்னிடம் கொஞ்சம் மதிப்பு இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். நீங்களே இப்போது அதை நேரில் பார்த்தீர்கள். அபரிவிதமான பலத்திற்கு முன்னால் உங்களுக்கு வெற்றி பெற எந்த வாய்ப்புமே இல்லை. இருந்தாலும் உனது விதியை இப்போதே மாற்றிக்கொள்ள நான் உனக்கு வேணா ஒரு வாய்ப்புன்றத தருகிறேன். உயர்தர தாவரங்களுக்கான அந்த ரிசோர்ஸ் ஆதாரங்களை சேகரிக்கத்தான் நீங்கள் இப்படி ஆடுகிறீர்களா என்று எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஈத்தன் கேள்வி எழுப்புறான். எனது கணிப்பு சரியாக இருந்தால் உங்கள் தோட்டம் முழுவதும் வந்து சன்ஃபிளவர்ஸ் வந்து நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். அதனால யார் ஃபர்ஸ்ட் என்னோட கேள்விக்கு பதில் சொல்றீங்களோ உங்களை எனது டீம்ல சேர்த்துக்கொள்ள நான் பரிசீலிப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல சின்மவும் இல்லையும் வந்து சட்டுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அங்க இருக்க பார்வையாளரும் உங்களுக்கு புரியவில்லை, ஈத்தன் போன்ற ஒரு பைத்தியக்காரனுக்கு பதில்களை பெறுவதில் ஒரு விசித்திரமான வெறின்றது உண்டு பார்வையாளர்கள், ஆனால் அவர்கள் வாயை திறப்பார்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவ ஈத்தனும் யாரும் பதில் சொல்ல வரவில்லையா, எனது பொறுமையை சோதிக்க வேண்டாம், நான் 3 வரை மட்டுமே தான் என்ன போறேன், 1 2 சொல்லும் போது நம்ம சென்னும் நில் சொல்லிட்டு 3ன்றது அவன் என்றான். இந்த சுற்றில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா சென்மோ வந்து, அல்லது இப்படி சொல்லலாமா, என்னை கொல்லும் தகுதின்றது உனக்கு இருக்கிறதான்னு சொல்லிட்டு மாசா சொல்றான் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் தான் சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சாப்டர் 20 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அதே போல உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட் மை டே பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நெக்ரோமன்சி மானும் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்தேன், ரொம்பவே பெஸ்டா இருக்கு. இதை ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த மாதிரி கம்பைண்டா கூட எனக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது, அதனால 1-2 சாப்டர் தனித்தனியா போடலாமா அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இந்த மாதிரி 4-5 சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை பெர்ஃபெக்ஷனா முடிக்கணும்னா பெர்ஃபெக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி ஆர் பெர்ஃபெக்ஷன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வீடியோ போறதா ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா ஆதரவு அளிக்கிறீங்க, அதற்கு ஒன்ஸ் அகைன் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன் மை பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ்.